பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான், பாட்டி செத்துட்டாங்கன்னு இருக்குது. பிப்ரவரி அது போடா சொந்த பாட்டி போலது போடான்னு. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான், பிரித்து பார்க்குறேன், அது தூரத்து பாட்டி சொந்த பாட்டின்னு நானாக முடிவு பண்ணின்னு போடான்னு. மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதே மேட்டரை எழுதிக்கிறான், பாட்டி செத்துட்டாங்கன்னு. கோவம் வருமா வராதா? என்னை பற்றி உனக்கு தெரியாது என்ன? அவன் இதே சொன்னான் சார், அவன் எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னு. நான் உணர்ச்சி வசப்பட்டு அவனை அடிச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி. பாவம், ஒரு பரிதாபமான பிள்ளைய நான் பாதகம் பண்ணிருக்கிறேன் ஆகிடுவேன். அப்புறம் தான் அவனை தனியாக கூட்டு விசாரிச்சேன். மூணு ஒரே ஊராடா தனித்தனி ஊராடான்னு. அதுலேருந்து அவன் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஐயா, அதனால் வாழ்க்கையில் எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்ற. நான் உணர்ச்சி வசப்படவே வேண்டாம் சார். அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னு சொன்னான் பொன்மொழி கிராமத்தில். கால்களால் நடக்கிறது கால்நடைகள்னு பேர், காலால் நடக்கிற மனிதனுக்கு மனிதன்னு பேர். இது நமக்கு கால்நடைன்னு கிடையாது. நிறைய பேர் கால்நடையாக வாழறோம், அது வேறு விஷயம். ஏன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்டா மாடு பார்த்து வரக்கூடாதுன்னுவான். அதுக்கு அவங்க அதுக்கு ஏன்டா பண்ணி மாதிரி உருமுறைன்னுவான். நான் நல்லா பார்ப்பேன் சார், இதெல்லாம் பயணம் பண்ணும்போது யோசிச்சு பார்ப்பேன். அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான். இல்லை வேடி காமெடியாக இருக்கான். இப்போ 2 பேரும் மாடு இன்னொரு மிருகமாக மாறிட்டான் இல்லைங்களா? அந்த மிருகத்தன்மைன்றது அவனுக்குள்ளே இருக்கிறத அடையாளப்படுத்திடும். இப்போ ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த காலால் நடக்கிற மனிதன் ஏமாச்சான்னா, மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனம் என்ற ஒன்று உண்டு. மனதால் நடக்கிற சக்தி படைத்தவன் என்பதனால்தான் மனிதன்னே பேரு நமக்கு. அதனால்தான் திருவள்ளுவர் அதை சூட்சமாக சொன்னார். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தரன் ஆகல நேர பெறன்னர். இதை விட என்ன சார் வேணும்? தர்மம் கூட நீ பண்ண வேணாம், தர்மம் வாரி கொடுக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். மனசை தூய்மையாக வச்சிரு. அடுத்தவனுக்கு பாதகமில்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலேயே கிடையாதுன்னார். நான் நிறைய இடங்களை பார்ப்பேன். டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அங்கேயும் நிறைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கும் சார். எங்கே வேணாலும் கிடைக்கும் சார், எங்கேயுமே கிடைக்கும். எந்த நீங்கள் பாசிட்டிவ்லும் கிடைக்கும், நெகட்டிவ்லையும் கிடைக்கும். வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நண்பன்னு இருப்பாங்க, எதிரின்னு இருப்பாங்க. வெற்றி அடைவதற்கு எதிரி காரணமாக இருப்பான், நண்பன் துணையாக இருப்பான். 2 பேருமே நமக்கு தேவை. அதனால் எதையுமே ஒரு நல்லதை நோக்கி நம்ம பயணப்படுவோமே, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சார். ஒரு திருடம் கூட வீட்டுக்குள்ளே பூந்து கட்டில் படுத்துங்கிறவன் காலாண்ட போய் தலையாண்ட போய் தேடுறான். அப்படி இப்படி தேடும்போது அவன் எழுந்துட்டான். என்னடா பீரோ சாவியாடா தேடுறான்னா. அண்ணா எப்படி கண்டுபிடிச்ச? என்னடா இது தெரியாது எனக்கு. சரி சரி, தொழிலுக்கு புதுசாக நீ சர்வீஸ் உண்டானா? இல்லை இன்றைக்கி தானே இந்த ஆரம்பித்தேன் அந்த வேலையானா. அதான் நான் பார்த்தேன். இல்லைன்னா ஒரு ஆம்பளை கிட்ட வந்து தேடுவியாடா சாவியை? பைத்தியக்காரா, அதை படுத்துங்கிறாளே அவள் காலுங்கழு போட்டுக்கிற தலகாணிங்க தாண்டா இருக்குது. அதை எடுக்க நான் 3 நாளாக பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக அதை எடு, அவசரப்படாது. எது வந்தாலும் நான் விட்டு பார்த்துங்கிறேன், கவலைப்படாது. மொல்லமாக எடுத்துறேன். எடுத்து அந்த பீரோவை பிள்ளைங்க பார்த்த மாதிரி 300 ரூபா வச்சுக்கிறா. அதை எடுக்கிறதுக்கு நான் முடியலடா. ஏதோ எடுத்துக்கோ, கஷ்டப்பட்டவன் 200 வச்சுக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து. அவன் போய் பீரோவை திறந்து கஷ்டப்பட்டு எடுத்துவிட்டு போகும்போது அவன் அழறான். நான் வெளியில் கஷ்டப்படுறேன், நீ வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுற. நான் இல்லாத கஷ்டப்படுறேன், நீ வச்சிருந்தே கஷ்டப்படுற. ஆட போடா, நான் இன்னொரு வீட்டில் கூட எடுத்துக்குவேன், ஒன்னால் அது முடியாது, இந்த 300 நீயே வச்சுக்கான்ட்டு. எப்படின்னா ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும். வாழ்க்கையில் சார் எதுலையுமே ஒரு நீதி இருக்குது. நீங்கள் அது வேணான்னு பார்க்காதீங்க, அது தேவையில்லைன்னு பார்க்காதீங்க சார். எல்லாத்துலேயும் ஒரு நீதி இருக்குது. மிருகங்களை நம்ம சுற்றி இருக்கிற படைப்புகள் அத்தனையில் இருக்குது சார். நீங்கள் படைப்பிலே பாருங்களேன், என்ன அழகு. சிங்கம், வலிமையான மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? வலிமையான மிருகங்கள் அனைத்தும் காட்டுக்குள்ளே இருக்குது. மென்மையான மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ளே இருக்குது. பூனை, நம்ம பசுமாடு, மாடுகள், மாட்டு வகைகள், இதெல்லாம் நமக்கு, ஆடு, இதெல்லாம் நம்ம கூட இருக்குது இல்லையா? ஆனால் மென்மையான மிருகங்கள் நம்ம கூட இருக்குது, வன்மையான எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எது வன்மையானது, இதனால் ஆபத்துன்னு. ஆனால் மனிதனுக்குள்ள அந்த மாதிரி மிருகத்தனங்கள் புகுந்து இன்னைக்கு, அதாவது சிங்கம் அடையாளம் தெரியுது, அதாவது புலின்னு அடையாளம் தெரியுது.
நம்ம கூட இருக்கிறவனே யார் புலி யார் சிங்கம்னு தெரியாமலே இருக்கிறோம் சில இடங்களில். இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நீ ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, அது இன்றைக்கி அதிகமாக போச்சு. ஒருத்தன் பட்டதாரி பாவம் பிஏ முடிச்சுட்டு எங்கெங்கேயோ போய் தேடிக்கிறான், வேலை கிடைக்காத போய் கடைசியில் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வாசலில் போர்டு மாட்டிக்கிறான், இங்கே நடிப்பதற்குரிய வேலை இருக்குது, 4000 ரூபா சம்பளம்னு. அதை பார்த்துட்டு உள்ளே போய் ஓனர்கிட்ட கேட்டான், என்ன நடிக்கணும்னு. ஒரு குரங்கு வேஷம் குறையுது, ட்ரெஸ்ஸு தர நடிப்பியான்னா. அதை என்ன பெரிய பிரமாதம், இப்பயே கூட்டு நடிச்சு காட்டுறான்னா. அப்படி தாவனா இப்படி தாவனா, அப்படி ஓடி இப்படி ஓடி கடைசியில் சிங்கத்துக்கு கொண்டு உள்ளே ஊந்துட்டான். அட 4000 ரூபா சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உயிரே போக போகுதுன்னு நடுங்கினான் பாரு. சிங்கம் நிமிந்துது, தம்பி நீ பிஏவான்னுச்சு. அண்ணேண்ணா, டேய் நான் எம்ஏ படித்ததுனால சிங்க வேஷம் கொடுத்தான், நீ பிஏ படித்ததுனால உனக்கு கரடி இது குரங்கு வேஷம் கொடுத்துக்கிறான், கவலையே படாத. அதை கரடி இல்லாங்குது பாரு, அதெல்லாம் +2 ஃபெயிலு, 10th கீழே இருக்கிறதெல்லாம் நரிங்க. அதனால் இங்கே இருக்கிறது பூராவே நாம தான்டா, பயப்படாதேன்னா. அதனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதையுமே நான் என்ன கேட்குறேன், எதுவும் வீணாக படைக்கப்பட்டது இல்லை. ஒரு பூனையை கூட பாருங்கள், இன்னும் கூட பாருங்களேன், நம்ம சுற்றி இருக்கிற நாய், அதனால தான் நாயினம் கடையேன்னு நாங்கள் ஆழ்வார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பெரிய புராணத்தை தேவாரம் திருவாசகம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாயினம் கடையேன், நாயினம் கடையேன் எல்லாமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணேன், ஏன் இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள் எவ்வளோ பெரிய சாதனை படைத்தவர்கள், ஏன் அதை நம்ம தங்களை நாயோடு ஒப்பிட்டுக்கணும்? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். நாய் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உயர்ந்த குணம் இருக்குது சார். நீங்கள் நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனால சொல்கிறேன், ஒரு நாய் கூட இன்னொரு தெருவுக்கு உள்ளே நுழைய முடியாது சார், விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல். நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஒரு நாய் அப்படி நுழைஞ்சதுன்னு வச்சிங்களேன், முதல் 3 நாய் படுத்துருக்காங்க அந்த தெருவில். முதல் நாய் அப்படி லேசாக தலை தூக்கும், நடு நாய் தான் எழுந்து நிற்கும், 3வது கோடியில் இருக்கிறது ஃபோர்ஸாக வரும். ஏன், நமக்கு 2 பேர் சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு 3 சேர்ந்து நம்ம தெருவுக்கு முனைக்கு வந்த நாயை கொண்டு போய் திருப்பி ரிவேர்ஸில் கொண்டு போய் அந்த தெருவில் என்ட்ரன்ஸில் விட்டுட்டு திரும்பிடும். இதுங்களும் அத்துமாரி உள்ளே போகாது. ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு 100 நாயை பிடிச்சி போட்டு போனாலும் ஒன்று குறைக்கவே குறைக்காது சார், முறைக்கும். ஏன் தெரியுமா, அன்னைக்கு நான் உன் தெருவுக்கு வந்தனே, ஏன் விட்டையா, என்னத்தை வாரி கட்டிக்கணும், எந்த பள்ளத்தில் கொண்டு போய் நம்மளை சாய்க்க போகிறானோ, மரணத்தின் தருவாயில் கூட அவர்களுக்கு ஒற்றுமையாக வாழவில்லையே என்ற வருத்தம் வருகிறது. ஆனால் மானுடத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் தான். எங்கள் ஐயா சிற்சபேசன் தான் சொல்லுவார், 92 வயசில் ஒருத்தன் மரணத்தில் கிடக்கிற போது அவர் விஜயாச்சாரம் காரைக்குடியில், உன் ஆசை கடைசி ஆசை என்ன சொல்லுன்னு, ஒத்தியாசாவை பயமாகுதுன்னு இருக்கான். இந்த மனோபாவம் இன்னைக்கு மாறலன்னா மனித தன்மை போயிடுது இல்லைங்களா? மனிதனுக்குன்ற ஒரு மனித தன்மை இருக்கணும். அந்த தன்மை தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார். அதுதான் இந்த வார்த்தைகள் பாலம். அந்த காலத்தில் நான் மேடை உலகத்தில் பவனை வருகிற போது நிறைய பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடங்க. குமரியானந்தா அப்படி வர்றாரு, இலக்கிய செல்வர் குமரியானந்தம் பேசுறதுக்கு வர்றார். வாக்கிச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர் பேரை கூப்பிடுறாரு. நான் அந்த பட்டிமன்றத்தில் 3வது பேச்சாளர் உட்காந்துங்க. அப்படி வரும்போதே கை பட்டு பொத்தான் இருந்து கீழே வந்து போச்சு. அவருக்கு ஒரு மனசு கஷ்டமாக போய் முதல் யாராவது பின் கொடுங்கன்னார். கீவாஜா சொன்னார், குமரியானந்தன் பின் வாங்கலாமான்னார். அவர் பாருங்க எவ்வளோ மகா கெட்டிக்காரன், கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னு. என்ன அழகு சார் இது, என்ன அழகான வார்த்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைய வச்சாங்க. அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து வாரியார் சுவாமிகள் கூட சொன்னாங்களே, அவர் பேர வாரியார் சுவாமிகள் ஒரு ரிப்பனை கட் பண்ணுறாரு மளிகை கடைக்கு. அவங்க மளிகை கடைக்காரங்க கேட்குறாங்க, பெருமாள் படம் வைக்கவா சாமி, விநாயகர் படம் மாட்டவா, முருகன் படம் எந்த படத்தையாவது மாட்டு, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதேன்னு. அதெல்லாம் அந்த நேரத்தில் வர்றது சார், அது அந்தந்த நேரத்தில் வர்றது. ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முந்தி சன் டிவியில் கூட சொன்னேன், பேரறிஞர் அண்ணா லண்டனுக்கு போயிருந்தார். ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே கேட்டாங்க, ஃபினிஷ்டும் கம்ப்ளீட்டும் ஒரே வார்த்தை தான், அர்த்தம் தானே, இது எதுக்கே 2 வார்த்தைன்னு. அவர் உடனே பதில் சொன்னார், நல்ல மனைவி வாய்த்தா வாழ்க்கை கம்ப்ளீட்டு, மோசமானது வாய்த்தா ஃபினிஷ்டானார். 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஞானம், இதுக்கு பேர் தாங்க ஞானம்னு பேர். இது யாருக்கு வரும் தெரியுங்களா? அந்த ஞானம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம் யாருக்கு தெரியுமா வரும்? யாருடைய மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அந்த ஞானம் உதயமாகும். உண்மைங்களா இல்லைங்களா? என் மனசு உணர்ச்சி வசப்பட்டாலோ, சபலப்பட்டாலோ, வேகப்பட்டாலோ, விவேகத்தை மறந்தாலோ அது வாழ்க்கையில் வரவே வராது. சித்தரஞ்சன் தாஸ் பழைய பழம்பெரும் தேசபக்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் படிக்கக்கூடிய மிகப்பெரிய சரித்திர நாயகன். ட்ரெயினில் பயணம் பண்ணுறார் சார். உண்மை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது.
ட்ரெயினில் வரப்போனால் அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும்தான் தனியாக உட்காந்துங்கிறார். அவர் மட்டும்தான் உட்காந்துங்கிறார். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இது அடுத்த ஸ்டேஷனில் ஒரு லேடி ஏறுறாங்க. ஏறி உட்காந்த லேடி ஒரு மாதிரியானது. பட்டுன்னு இவருடைய கையை பார்த்தது, கழுத்தை பார்த்தது, அந்த செயினையும் மோதிரத்தையும் பார்த்துட்டு இதை கழட்டி கொடு, இல்லைன்னாக்கா என்னுடைய ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு என்னை தப்பாக பார்க்க வந்தேன்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஒரு செகண்டில் அப்படி மைண்ட் அப்படி யோசனை பண்ணார். அடுத்த செகண்டே மாறிக்கினார். என்னம்மா சொல்கிறேன்னார். 2 காதையும் மடக்கினார். இந்த அம்மா மறுபடியும் சவுண்டாக கத்துச்சு, காது கேட்கலையான்னு. சவுண்டாக கத்தும் போதும் அவருக்கு புரியல. கேட்கலமான்னாரு. அட போயா, இவ்வளோ கத்துறேன் உனக்கு கேட்கலையா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எழுதி கொடுன்னு கை செய்கை காட்டினார். அந்த அம்மா எழுதி கொடுத்தது. மோதிரத்தையும் செயினையும் கழட்டி கொடுத்துரு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு நான் உன்னை பார்க்க வந்து தப்பான நோக்கத்தோட என்னை பார்த்தேன்னு செயினை பிடிச்சி இழுத்து உன்னை போலீஸில் கொடுத்துருவேன்னு எழுதி டீட்டெயிலாக கொடுத்தது. வாங்கிக்கினார். இவரே செயினை பிடிச்சி இழுத்து அடுத்த ஸ்டேஷனில் போலீஸில் ஒப்படைச்சிட்டு இவருக்கு போயிட்டு நிம்மதியாக போயிட்டார். இது அவருடைய லைஃப்பில் நடந்த நிகழ்ச்சி சார். நாம் எப்பொழுதுமே மனதை மட்டும் சரியாக வச்சுருக்கோம்னா பெரிய சண்டையை கூட ஒன்றுமே இல்லாத ஆக்கிடலாம். நீங்கள் மனசில் எதையாவது சிக்கலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிக்கலோடு இன்னொரு சிக்கல் சேரும்போது தான் அங்கே பூகம்பம் ஆகிடும். உண்மையில இல்லைங்களா? அதுதானே வாழ்க்கையில். எதையுமே நம்ம ரசிப்பதற்கு தயாராகிடும். எதையுமே நம்ம வேதனையோடு தான் எடுத்துக்க வேண்டாம். வார்த்தைகள் அப்படி தான் சில நேரங்களில் வரும். நானும் என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போர்டு அடிங்கிறோம். உள்ள சமையல் அறையிலேருந்து வருது குரல், சமையல் ரெடி ஆகிடுத்து ஏந்து வாங்கடான்னா. எங்கள் வீட்டம்மாவே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. ஏந்து வாங்கடான்றாளேன்னு. என்னையுமான்னு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமான்னு. இதை நான் கேட்காமலே இருந்திருந்தா கௌரவம். சிலதை கேட்டால் தான் சார் நமக்கே புரியுது. அது கேட்காமலே இருந்திருக்கலாம். சிலதெல்லாம் கண்டும் காணாது இருந்துருங்க. இல்லை கண்டும் காணாமல் அப்படியே போயிட வேண்டியது தான். சரி ரைட்டு விடு, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்களில் நான் சொல்கிறதுங்க, நான் அதனால் தான் திரும்ப திரும்ப நான் வருவேன். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார். உள்ளத்தனை நம்ம வச்சுக்கிற பணத்தின் அளவு உயர்வு கிடையாது. பணமே, அந்த பணத்தின் உயர்வே எதனால் வந்தது? உள்ளத்தின் உயர்வால் வந்தது. என்னால் முடியும்னு நம்ம நம்பினோம்னா முடிஞ்சு போச்சு சார். முடியும்னு நான் நம்பினோம்னா எல்லாமே ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். மைனஸை ப்ளஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையில் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மனம் என்பதை நோக்கி தான். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவேன்னாரு திருநாவுக்கரசர். மனம்தான் மிக நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனில் பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னார் தாய்மான சுவாமிகள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய்கோபுரவாசன திருமூலர் சொல்றார். அப்போ இந்த மனம் என்பது தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதனுக்கு. அதை நிறைய பேர் களங்கப்படுத்திக்கிட்டனாக்கா வேணும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த சூழ்நிலையையும் ஒரு மகிழ்ச்சி களமாக மாற்றுகிற சக்தி ஒவ்வொரு மனிதனுடைய மனோபலத்தை பொறுத்து இருக்கிறது. நான்லாம் கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக 30 ஆண்டு காலமாக மேடை உலகத்தை பார்த்துட்டு வர்றேன். பேராசிரியர் கண சிற்சபேசன் ஐயா அவர்களோடும் தமிழறிஞர் திருக்குறளார் முனுசாமி அவர்கள் ஐயா அவர்களோடும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடும் குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாக அவர்களோடு நான் பயணம் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு என்னை வழிநடத்தியவர்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்களிடத்திலிருந்து நிறைய பாடங்களை நான் கற்றவன். சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி பாண்டிச்சேரி கூட போயிருந்தபோது ஒரு மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே வச்ச மானிட்டரில் ஒன்று வேலை செய்யலை. இந்த மைக் செட்டுக்கார்ட்ட சொன்னேன், தம்பி இந்த மானிட்டர் சரியாக வேலை செய்யலைன்னா. மானிட்டர் நல்ல பிராண்டு தானே, அது கூடமா வேலை செய்யலைன்னா. நான் சொன்ன மானிட்டர் வேற, அவன் சொல்கிற மானிட்டர் வேறன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அது பாண்டிச்சேரியில் அது ஒரு பிராண்டுன்றது அப்புறம் தான் தெரியும் எனக்கு. இல்லைங்களா? சிலதில் நமக்கு புரியாது இல்லை. அதில் எப்பயுமே வாழ்க்கையில் எதையுமே நம்ம எளிமையாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரசனை, உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது, பார்க்கிற பொருளில் கிடையாது, பார்க்கிற அழகில் கிடையாது, எடுத்துக்கிற மனோபாவத்தை பொறுத்தது தான் அது மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு பூவை பார்க்குற ஒரு கலைஞன் கூட அழகாக இருக்கிறதே என்று சொன்னால் அவன் கலைஞன் என்று சொல்லலாம். அந்த பூவை கொண்டு போய் சாமி படத்தில் வைத்தால் அழகாக இருக்குமே நினைச்சான்னா அவனை பக்தன்னு சொல்லலாம். இந்த பூவிலேயே கடவுள் சிரிக்கிறானே என்று நினைத்தால் அவனை ஞானியாக பார்க்கலாம். என்றால் பூ ஒன்றுதான். பார்க்கிற மனிதனுடைய பார்வை மனோபாவம் தான் மாறுபட்டும் வேறுபட்டும் கிடக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் கூட அப்படித்தான்.
அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிற மனோபாவம் உண்டு, துன்பமாக பார்க்கிற மனோபாவமும் உண்டு. அதனால் நான் கூட 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு 2 நாட்கள் 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஐயா அவர்களோடு ராஷ்டிரபதி பவனில் இருந்தவன். உண்மையிலேயே அவரை போல ஒரு வியப்புக்குரிய இன்னொரு இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மா என்றே அவரை சொல்லலாம். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் ஏராளம். அது மாதிரி ஒரு மனிதரில் புனிதரை பார்க்க முடியாது. அந்த மாமனிதரோடு 2 நாட்கள் அங்கே ராஷ்டிரபதி பவனில் தங்கியிருந்தது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் எப்படி வாழ்க்கையில் அணுகணும்னு சொல்லி கொடுத்தவர். அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி, இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இல்லறத்தானாக இருந்தாலும் சரி, துறவரத்தாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை எப்படி அணுகுமுறையில் தான் அந்த வாழ்க்கையின் வெற்றியே இருக்கிறது. ஏன்னா இதை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் சொல்லி கொடுத்தாங்க, வீடுகளில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எதையாவது நம்ம ஒன்று சொன்னால் கூட பையன் அது சிலபஸில் இல்லைங்கிறான். ஏன்னா அவனுக்கு இப்போ மார்க்கை நோக்கிய பயணத்தில் இருக்கிறான். மதிப்பை நோக்கிய பயணத்தில் நாம் இன்னும் அவனை திசை மாற்றவில்லை. வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தராக இருந்தவன். தமிழ் 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் சென்ற 5 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் தான் தயார் பண்ணது. கடுமையான போராட்டத்தில் அந்த புத்தகத்தை உருவாக்கி தந்தேன். ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு தேவையில்லாத செய்திகளை நம்ம போட்டு அவனை திணிக்கணும். 1ஆம் பானிபட்டு யுத்தத்தை பற்றி அவனுக்கு என்னத்துக்கு கவலை? அது என்றைக்கே முடிஞ்சு போன ஒன்று. 2ஆம் உலகப் போர் ஏன் நடந்தது அதை பற்றி அவனுக்கு என்ன கவலை? தேவையில்லாததை போட்டு அவனுக்கு திணிக்கிறோம். இப்போது சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருந்த காலத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஆப்பிள் 1 ரூபாய்க்கு வாங்கி அதே ஆப்பிளை 2 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும்னா 6 மாதம் ஜெயில் கிடைக்கும்னா. மிரண்டு போனார். என்னப்பா சொல்கிறேன்னார். அதிக லாபத்துக்கு விற்றா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும். இந்த நாட்டு சட்டம். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற போதே அந்த நாட்டினுடைய சட்டத்தை அறிந்து வைத்திருக்கிறான் என்றால் பிற்காலத்தில் அந்த அவன் நாட்டு பற்றோடு எப்படி இருப்பான்? இன்றைக்கி நம்ம ஊரில் எப்படி இருக்குங்களா? 1 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி கலந்தால் எவ்வளோன்னு நம்மளே கணக்கு கேட்குறோம். அவன் எதை கற்றுக்கிறான்? இன்னும் சொல்ல போனால் 7 8 போகமாடா, போகவே போகாது. பக்கத்தில் ஒன்று கடை வாங்கு. 12th வரைக்கும் இதை தான் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு பிறகு அவனாக தற்பூர்த்தி ஆன பிற்பாடு கடை வாங்கிடுறான். ஏன்டா கொடுக்கலன்னா ஒரு நாளாவது வாங்கினதை திருப்பி கொடுக்குற மாதிரி நீ கணக்கு சொல்லி கொடுத்தியான்னு கேட்குறான். இப்போ அவன் கேட்குறதுல நியாயம்தானுங்களே, நியாயம்தானே கேட்குறான். அதனால் நம்முடைய பார்வை மனோபாவங்கள் மாறுபட்டு இருக்கிறது. அதை நாம் என்ன பண்ணணும், ஒரு காலகட்டத்தில் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா அப்பா எப்படி லைஃப்பில் எப்படி இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான்லாம் என்னுடைய தாயை, பெற்ற தாயை மறக்க முடியாது. ஏன்னா முதல் ஆசிரியை அவள் தான். பிரபஞ்சத்தினுடைய முதல் ஆசிரியை. மாபெரும் சக்தி என்று சொன்னால் ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவமாக இருப்பது தான் பெண்மை. அதில் தாய்மை என்பது தான் மிகப்பெரிய வலிமை உடையது. என்னாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆஃப்ட் ஹவுசர் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சுற்றுவேன். எங்கள் அப்பா விவசாயி வெளியிலேருந்து வர்றாருன்னா அப்பான்னு ஓடும்போதே பின்னாடி ரிவர்ஸில் பிடிச்சி இழுப்பாங்க. என்னடா பார்க்காத அப்பனை பார்த்துட்டு அப்படி போய் உட்காரு, அந்த ஆளே கடுப்பில் வரான், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஸ்டூலில் உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து அது 10 நிமிஷம் பிறகு ஒரு காப்பியை கொடுத்து விசிறி எடுத்து அந்த விசிறி ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு போடா இப்போ அவர் 6ல் வந்துடுத்தாரு. வரும்போதே சொல்லுவாங்க அதுவே 5ல் வருது, ஏன்டா கெட்ட போகிறேன்னுவாங்க. அப்புறம் 6ல் வந்துடுதுன்னுவாங்க. 1 மாதம் இதை கேட்டுக்கிட்டு ஒரு நாள் கேட்டீங்கன்னா நம்ம வரும்போது 5ன்ற அப்புறம் 6ன்ற அரை மணி நேரம் பொறுத்துன உள்ள இல்லைனா மனுஷனுக்கு 6 அறிவு. அந்த ஆள் வெளியில் போனாலே ஒன்று குறைஞ்சி தான் வீட்டுக்கு வருவான். அப்போ போய் நீ அப்பான்னாக்கா அந்த ஆள் குதறிடுவான், இருக்கிற கோபத்தில் ஓ மேலே காட்டிடுவான். அதனால் 6க்கு வர்றதுக்கு தாண்டா நான் தண்ணியை கொடுத்து காப்பியை கொடுத்து ஸ்டடி பண்ணி அதை ஒரு ஆளாக தயார் பண்ணி 6க்கு கொண்டாந்த பிறகு நீ போய் அப்பான்னா என்னடான்னு கேட்பாரு. இந்த தேவ ரகசியம் அந்த தெய்வத்தை விட வேற உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். அந்த தாயினுடைய மனோபாவம் கட்டின மனைவிக்கு தெரிஞ்ச சண்டையே வராது சார். உள்ளே நுழையும் போதே வந்துட்டியா அப்படின்னாலே அவனுக்கு கோவம் வந்துடும் இல்லைங்களா. இன்றைக்கி அந்த நமக்கு அந்த வாழ்வியல் நெறிமுறைகளே போச்சுங்க. தாத்தாவும் பாட்டியும் கதை சொன்ன மண்ணுங்க அந்த மண் இல்லைங்களா. கதை சொல்லி நெறிப்படுத்தினாங்க சார். நான்லாம் நிறைய கதை கேட்டிருக்கிறேன். இப்போ யார் கதை சொல்கிறாங்க? அவங்கவுங்க கதையே பெருங்கதையாக இருக்குது இல்லை. அன்றைக்கி கூட ஒரு பையன் கேட்குறான், அம்மாவை நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொல்லியிருந்தால் நினைவுபடுத்துகிறேன்.
அம்மா கிட்ட கதை கேட்குறான், நான் வாழ்ந்த கதையை சொல்லுவேன், வளர்ந்த கதையை சொல்லுவேன். 2 கதையும் எனக்கு தெரியும், எத்தனை தடவை கேட்குறதுன்னு அவன். இல்லைடா இன்னொரு தடவை கேளு, மனசில் நல்லா பதியும், அதெல்லாம் தெரியும், ஏற்கனவே நிறையா பதிஞ்சு போச்சு, நான் வேணா உனக்கு திருப்பி சொல்கிறேன், புது கதையை சொல்லுமாண்ணா. இல்லை உங்கள் அப்பா லேட்டாக வருவார், நீயும் முடிச்சுன்னு நானும் முடிச்சுன்னு இருப்போம், புது கதையாக விடுவார் இருந்தாலும். ஏன் லேட்டுன்னு கேட்டாலே போதும், கதை ஆரம்பம் ஆகிடும்டா. அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி லைஃபினுடைய போக்கு. யாரையும் எதையும் கேட்க முடியலைங்க. எல்லா இடங்களிலும் நமக்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறது. அந்த சிக்கலை கூட நம்ம பார்த்து கண்டுக்காமல் போகக்கூடிய ஒரு காலம். அன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் உள்ளே போகிறான், அங்கே லஞ்சம் கொடுப்பதும் இல்லை லஞ்சம் வாங்குவதில்லைன்னு எழுதி வச்சுருந்தான். உள்ளே போனவன் வைத்தேஸ்வரோட கீழே ஒரு வரி எழுதினான், வதந்திகளை நம்பாதீர்கள்னு எழுதி போட்டான். இல்லை அந்த பாதிப்பு அவனுக்கு தான் தெரியும். இல்லை இவன் பாட்டு இவன் இஷ்டத்துக்கு ஏக வசனத்தை எழுதுனான்னா இல்லைங்களா? உலகம் அப்படி இருக்குதுங்க. நமக்கு இப்போ நம்ம எந்த இதுவும் நம்ம என்ன நம்ம மனசாட்சியோடு கேட்குறோங்க. சம்பாதிக்கிறதுக்குரிய கல்வியை கற்றுக் கொடுக்குறோமே தவிர அவன் வாழ்வதற்குரிய கல்வியை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா? இன்றைய காலகட்டத்தில் இல்லை சார். தயவு செஞ்சு அவன் அம்மாவை நேசிக்கல, அப்பாவை நேசிக்கல, தாத்தாவை நேசிக்கல, அம்மாவை அப்பாவை நேசிக்காத போது அப்புறம் தாத்தா பாட்டி எங்கே நேசிக்க போகிறோம்? இல்லைங்களா? யூஸ் அண்ட் த்ரோ காலத்தில் அவன் இருக்கிறான். நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ வாழ்க்கை நெறிமுறைகள் அந்த காலத்தில் நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம் சார். எல்லாமே நேச்சுராக இருக்கும், எல்லாமே ரொம்ப இயற்கையாக இருக்கும் சார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாதிரி ஒரு சினிமா கொட்டாயில் ஒரு படம் வருது, அதை கூட போஸ்டர் ஒட்டி எடுத்து போகிறான் ஒருத்தன், பின்னாடி மேலே தட்டின்னு வரான், கணவனே கண் கண்ட தெய்வம் இன்றோடு கடைசின்னா. என்ன அருமையான அறிக்கை பார்த்தீங்களா? வாழ்க்கையின் தத்துவத்தையே சொல்லிட்டான் சார் அவன். நானே கேட்டேன், நாளைக்குடா நான் அது வேற படம் வருதுன்ட்டான். படத்தின் மூலமாக பாடத்தையே ரசிச்சிட்டான் நமக்கு. என்ன அருமையானது சார். உண்மையிலே சொல்கிறேங்க, பேர் வைக்கிறது கூட சார் ஒரு காலகட்டத்தில் உண்மையில் நடந்தது சொல்கிறேங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தை நடிச்சிட்டாரு, என்ன பேருன்னு கேட்டார் தயாரிப்பாளரை. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொன்னார். அவருக்கு அன்றைக்கி பூரா தூக்கம் வரல சார், மனசே சரியில்லை, தூக்கமே வரல. காலையில் வந்து தயாரிப்பாளரை கேட்டார், இப்போது ஒருத்தன் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரான்னு வச்சுங்க, செகண்ட் ஷோ படம் பார்க்க ஒருத்தன் போகிறான், என்ன படம் பார்த்தப்பான்னு கேட்பான். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இந்த சென்டிமெண்ட்டாக இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னா, இப்போ என்ன செய்யலான்னா நல்லவன் வாழ்வான்னு மாற்றுங்க. என்ன படம் பார்த்த? நல்லவன் வாழ்வான்னா அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உருவாவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா தலைப்பை மாற்றுங்கன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் மாற்றினாங்க. ஏன்னா வார்த்தைகள்லேயே ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் இருக்கிறதுன்னு ஒரு காலகட்டத்தில் அதற்காக தேடி அலைஞ்சு பெரியவங்க நமக்கு நெறிப்படுத்தினாங்க. இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை சார். நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் பல சிக்கல்கள் வருவதற்கு கூட அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. எல்லா இடங்களிலுமே எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்கு சார். இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் நானெல்லாம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் சார். பசுமையான நினைவுகள் அது. பேசுறது எப்படின்றதுக்காக அது தெரிஞ்சாலே போதுங்க. மனிதனுக்கு தானே பேசுறதுக்கு கலையை கொடுத்துருக்காங்க கடவுள். ₹1,00,000 போட்டு நாய் வாங்கினா கூட பேசுமா? அது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக எவ்வளோ பேர் கொஞ்சம் அன்றைக்கி போனால் அண்ணா நகரில் ஒரு நண்பரை பார்க்கலான்னு போனேன். ஒரு நல்ல மனிதர் மடியில் நாயை உட்கார வச்சுன்னு என் ஜிம்மி, என் பட்டு, என் செல்லம் ஆத்தரன்றார். ஏதோ ஒரு உடம்பு செல்ல பொழுது டானிக்கு ஊற்றுறது. அது வாயே திறக்கலை. அந்த டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு உடச்சிட்டான். அப்போ அது இறங்கி போய் எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நீ இயற்கையான ஒரு குணத்தை மாற்ற முடியுமா? அது என்ன சொன்னால் கேட்குமா? அது இப்படி தான் செய்யணும்னா அதுக்கு என்ன இயல்பா அது அதுபடி போகணும். முதல்ல அது திறந்து ஊற்றிருந்தான்னா அது பாட்டு நான் சாப்பிட்டு போயிருக்கு. அதுக்கு ஒரு போராட்டத்தை வச்சு இல்லை தலைகீழ் விகிதங்கள் இயற்கையானது மனிதனுக்கு கொடுத்துருக்கிற கொடை சார். தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன். இயற்கையான கொடை தெரியுமா? நமக்கு மிகப்பெரிய கிடைத்தற்கரிய மிகப்பெரிய கோடி கொடுத்தாலும் கிடைக்காத செல்வம் சிரித்து மகிழ்வது மட்டும்தான் மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து. அதே நம்ம வீட்டில் இப்பெல்லாம் காணாமல் போச்சு. குழந்தைங்க சிரிச்சா கூட அம்மா கத்துது, அங்கே என்ன சிரிப்பு வாழுதுன்னு. வாழறது தான் மனுஷன் சிரிக்கிறதே. அதனால தான் சொன்னேன், பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி, ட்ரெயினில் பயணம் சொன்னாலும், எங்கே போனாலும் சரி, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகுமே. அங்கே கூட நம்ம எல்லா ஆளுமே சீரியஸாக உட்காந்துங்கிறோம். யாரையும் பேசுகிறதே கிடையாது. அப்படியே முறைச்சி பார்த்துனே வர்றது. நான் ஒருத்தரும் ஒன்றும் இல்லை. ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்து என்னமோ ஒரு வார்த்தை கேட்டேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். இவ்வளோதான் கேட்டேன். நான் எங்கே போனால் உனக்கு என்ன இப்படியே உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு எக்மோர் வரைக்கும் பேச வந்தான் சார். நான் கேட்டது ஒரு சின்ன கேள்வி தான், எங்கப்பா போகிறேன்னு கேட்டேன். இது தப்பா இல்லை? ஒரு வேடிக்கையான உலகமாக இருக்குது சார். அதுக்காக தான் சொல்கிறேன். நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் சொன்னேன் இல்லையா?
நான் எவ்வளவோ அனுபவங்கள், நான் ஒரு 6, 7 புத்தகம் எழுதினேன் அப்போ அந்த காலத்தில். ரொம்ப அனுபவங்கள் நிறையா சார். ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். வேலை செய்கிற இடமும் சந்தோஷமாக இருக்கும், வீட்டில் வந்து சந்தோஷமாக, 2 இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும். அதனுடைய ரகசியங்களை பிறகு சொல்கிறேன். 2 இடமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். இன்னொன்றுங்க, வெளியில் இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் வீட்டில் காட்டக்கூடாது, வீட்டில் இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் வெளியில் காட்டக்கூடாது. அதான் அங்கங்கே வச்சிடணும். அதுக்கு தான் வாசப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன், அதை அதோடு வச்சுக்கணும், கதவை சாத்திடணும். அதுக்கு பிறகு இங்கே வரணும். நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டுங்கிட்டே நிறைய பேருங்க. ஒரு ஆள் மேரேஜ் டே சார், அன்றைக்கி கல்யாண நாளைக்கு என்னை கூப்பிட்றான், கெஞ்சுறான், இன்றைக்கி வந்து சாப்பிட்டே தீரணும்னு. அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் நான் அன்மேரிட்னார். உண்மையாக அன்மேரிடே டோக்கன் எடுத்தான். சங்கர் கபையில் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் டோக்கன் எடுத்து வந்து எங்கள் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து சாப்பாடு எடுத்துனோடான்னு ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன். என் கையை பிடிச்சிக்கினார். அதெல்லாம் வேணாம்ப்பா, அந்த டோக்கன்லாம் கொடு, நான் ஐயாவை கூட்டின்னு போகிறேன், சாரை கூட்டின்னு போகிறேன் வீட்டுக்கு. என்னப்பா இவ்வளோ தொந்தரவு பண்ணுறேன்? இல்லை, எனக்கு கல்யாண நாள், ஒரு ஏழைக்கு சோறு போகிறத பிரார்த்தனை சார். சத்தியமாக நடந்தது சார். எனக்கு ஒரு சந்தோஷம், ஏழைன்னு சொன்னானே பிச்சைக்காரன் சொல்லாத. அதில் ஒரு பெரிய கிரேட் இல்லையா அந்த வார்த்தையில்? இது மோசமான வார்த்தை, அது அதை விட கொஞ்சம் தாண்டனது ஒரு நல்ல வார்த்தை நினச்சி மனசில். அப்புறம் போய் சாப்பிட்டு வந்தேன்னு அது வேறு விஷயம். ஏன்னா சில அறியாமையினால் வரக்கூடியது சார், அறியாமையினால் வரக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்னமா வேடிக்கை காமெடி பண்ணுவோம் தெரியுமா எங்களுக்கு. சார் ஒரு பையன் ரெகுலராக வரமாட்டான் சார். நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், பர்சென்ட்டாக இருக்கிறேன் சார். அவர் சொன்னார் 10 நாள் அவன் வரலன்னா பேர் எடுத்துருன்னார். இதை யாரோ போய் சொல்லிட்டுக்கிறான் சார் அவங்ககிட்ட. 9 நாள் வரமாட்டான், 10ஆவது நாள் வந்துடுவான் சார். வருஷம் பூரா அப்படி தான் சார் வந்தான். அவனை எடுக்கவே முடியல என்னால், பேரே எடுக்க முடியல சார். அவனை கடைசி வரைக்கும் போனார். யாரோ போய் இவனுக்கு மேட்டர் விஷயத்தை விலைக்கு சொல்லிட்டான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது அவன் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கான் பாருங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய ரொம்ப நிறைய சார், நான் 4வது நூல்களில் கூட அது கூட குறிப்பிட்டிருக்கிறேன். சில இடத்துல அது கற்பனையாக இருக்கிறதா நினைக்கிறீங்க, உண்மையான சம்பவங்கள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்கள் அவன் ஆன்சர் எழுதுறதெல்லாம் நான் அனுபவித்து படிச்சிருக்கிறேன். இன்னும் கூட இங்கே தயவு செஞ்சு வாசிக்கிறதுல உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டால் உண்மை தெரிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம படிக்கிறோமே, இலக்கியங்கள் படிக்கிறோமே, எதுக்காக படிக்கிறோம்? மனசை நிறைவுபடுறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்வியலுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் என்ன பண்ணிட்டான்? கொன்றுவான்னு அதே நாக்கால பிறழ்ந்து சொன்னான். காரணம் என்ன? உணர்ச்சி வசப்பட்டான். கொண்டு வா அப்படின்றதுக்கு கொன்றுவா என்பதற்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குது.